ஹலோ பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளர்க் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழப்பம். கட் ஆஃப்லாம் வந்து கொடுக்கவே இல்லையா சார், என்ன கட் ஆஃப்னே தெரியல, செக்ஷனல் கட் ஆஃப் ஓவரால் செக்ஷனல் கட் ஆஃப் தான் கொடுத்துருக்காங்க, ஓவரால் கட் ஆஃப் எவ்வளோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தட் நம்ம இங்கே ஒரு சாம்பிள் பார்ப்போம். இதுலேயுமே கட் ஆஃப் கொடுக்கல தான், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருக்காரு. அவரோட பேப்பர், அதாவது அவர் எப்படி எழுதினாரு, எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் கிட்டத்தட்ட 4 பேப்பரு. ஜென்ரல் அவேர்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 கொஷின். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டு 13.50, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 13.50 எடுத்திருக்காரு. ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் கட் ஆஃப், செக்ஷன் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான். ரீசெண்டாக கடந்த 2 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷனல் கட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 1 தான் வைக்கிறாங்க. ஸோ 1 or 2 அதை தாண்டது இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் 13 எடுத்திருக்காரு. நிறைய பேர் கிளியர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 10-15 மேலே எடுத்துட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 கொஷின் 26 மார்க்கு, கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே. ஸோ 40 கொஷின் 7.50 வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷனல் கட் ஆஃப் வச்சிருக்காங்க இங்கிலீஷ்க்கு. நம்ம ஸ்டூடெண்ட் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 26 எடுத்திருக்காரு, 50% அபோவ் மார்க் எடுத்திருக்காரு. ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 60 கொஷின், ஜஸ்ட் 1.75 தான் கட் ஆஃபே, மினிமம் கட் ஆஃபே 1.75 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் கட் ஆஃப். நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 31 எடுத்திருக்காரு. ஸோ இதுவும் 50% அண்ட் அபோவ் தான். ஆப்டிடியூடு, அதாவது குவான்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 கொஷின்ஸு 7 தான் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் கட் ஆஃப். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 32 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. நல்ல ஸ்கோர் ஆக்சுவலாக. குவான்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் குவான்ஸில் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. அவங்களால ஒரு 20 கொஷின் தான் எழுத முடியும். பட் 32 அப்படின்றது ஒரு நல்ல ஸ்கோர் ஆக்சுவலி. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 32 மார்க் எடுத்துக்கிறது நல்ல ஸ்கோர் தான். இங்கே ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 102 மார்க் வந்திருக்கு, அதாவது 102.50 வந்திருக்கு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 102.50ன்றது 50% தான் சரியா. அப்போ ஈக்குவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை தவிர்த்து மீதிக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% அபோவ் தான் மார்க் எடுத்திருக்காரு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிளியர் பண்ணியிருக்காரு. கட்டாயமாக வந்து இது ஒரு நல்ல ஸ்கோராக தான் இருந்திருக்கும். ஸோ தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நல்ல ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். ஸோ 102.50 அப்படின்னா மேபி வந்து 100 விட கம்மியாக இருந்திருக்கலாம். ஏன்னா இவருக்கு வேலையே கிடச்சிருச்சு. கனரா பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ அதையுமே இங்கே போட்டிருக்காங்க. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் ஃபார் கனரா பேங்க் அப்படின்ட்டு நம்ம மேபி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 90 இருந்திருக்கலாம், 90, 95 அந்த ரேஞ்சுக்கு இருந்திருக்கலாம், ரைட். ஸோ தட் ஏன்னா அவர் கிளியர் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு கெஸ் பண்ணலாம் அந்த நம்பர் வந்திருக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது பேங்கிங்க்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் 2 மார்க்கு 3 மார்க்கு 6 மார்க்கு இந்த டிஃப்ரென்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு வேலை கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் பண்ணுறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ தட் இட்ஸ் வெரி சிம்பிள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக தான் நம்ம மெயின்ஸ் கிளாஸஸ் ஆரம்பிக்கிறோம். இந்த மெயின்ஸ் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஸோ இந்த மெயின்ஸ் கிளாஸோட முக்கியமான மோட்டோ என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸை நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறோம். எல்லாத்தையும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதில் கரண்ட் அஃபேர்ஸை ஸ்பெஷலாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். இங்கிலீஷை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டு கிளியர் பண்ணாததுக்கு காரணம் இங்கிலீஷ் தான். இந்த இங்கிலீஷையும் கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பண்ண போகிறோம். அது போக உங்களோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவான்ஸு, ரீசனிங், இது ரெண்டுமே தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரையாரிட்டியில் நம்ம பார்க்க போகிறது இல்லை, எல்லாமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி தான். ஆனால் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் நம்ம எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இங்கிலீஷ்க்கும் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 6 ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில். ஸோ இந்த மாதிரி மெயின்ஸ் கிளாஸஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர்ஸ் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் 2 மார்க்கு 3 மார்க்கு 4 மார்க்கில் போகுது, இது வரைக்கும் நம்ம 2-3 வருஷமாக நான் எழுதிட்டு இருக்கேன், எனக்கு எப்படி போகுதுன்னே தெரியல, எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் ஆகுதுன்னே தெரியல அப்படின்ற எல்லா மாணவர்களுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மார்ச் மாதம் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பேங்கிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் கோர்சஸ், ரைட். ஸோ இது கட்டாயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகபட்சமாக எய்ம் பண்ணுறது ஐபிபிஎஸ் பிஓ அண்ட் எஸ்பிஐ பிஓ, இந்த 2 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபோக்கஸே. ஸோ தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம கரெக்டாக பண்ணாலே கிளர்க்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான ஃபோக்கஸ் இங்கே பண்ணுறோம்.
மேத் ரீசனிங்கை பொறுத்தவரையும் டஃப்பான கொஷின்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பான கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒரு புக்லெட் கொடுப்போம். அந்த புக்லெட்டை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், எப்படி ஷார்ட்கட்ஸில் சால்வ் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டீச் பண்ணுவாங்க.